கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நானும் நீங்களும் கூடி வரும்படியாய் இந்த குறுகிய செய்தியின் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க இருக்கும் பொழுது, கர்த்தர் தாமே நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை காத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த புதிய நாளை நானும் நீங்களும் துவங்கி இருக்கும் பொழுது கூட கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும் செல்லக்கூடிய வழிகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் கர்த்தர் தாமே நமக்கு முன்பதாக செல்ல போகின்றார். இந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட தானே இந்த நாளின் காலை வேளையை நாம் துவங்க வந்திருக்கின்றோம். கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்வார் என்று சொன்னால் எனக்கு வேற எந்த ஒரு காரியமும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தரே எனக்கு முன்பதாக சென்று காரியங்களை ஆயத்தம் செய்கின்றவராய், காரியங்களை நடத்தி தருகின்றவராய், காரியங்களுக்கு வேண்டிய வழிகளை எனக்கு காட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். எதை குறித்தும் நான் பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்ல. ஏனென்று சொன்னால் என் தேவாதி தேவன் எனக்கு முன்பதாக கடந்து செல்லுகின்றவராய் இருக்கின்றார். 94வது சங்கீதத்தின் 17வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 94:17. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாக மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்திராவிட்டால், கர்த்தர் இம்மட்டுமாய் எனக்கு துணையாய் இருந்திராவிட்டால் என்னுடைய ஆத்துமா ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ போயிருக்கும் என்று சொல்லி அல்ல, என் ஆத்துமா என்ன இருக்குமா, சீக்கிரமாய் மௌனத்தில வாசம் பண்ணி இருக்குமா. இவ்வளவு நாட்கள் பிடித்திருக்காது, இவ்வளவு நாட்கள் என் ஆத்துமா வாழ்ந்திருக்காது, என்னுடைய ஜீவன் இருந்திருக்காது. கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடியினாலே, கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்தபடியினாலே என் ஆத்துமா இன்றைக்கும் வாழ்கின்றது. என் ஆத்துமா மௌனத்தில் இறங்காதபடிக்கு என் கர்த்தர் காத்துக் கொள்ளுகின்றார். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு க்ஷணமும் தேவன் என்னை காத்து வழி நடத்துகின்றார். அவர்தாமே என்னுடைய ஆத்துமாவை எல்லா விதமான பாதாளத்திற்கும் தப்பித்து விடுதலையாக்குகின்றார். இந்த தேவன் என்னை இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இருந்து, துணையாய் இருந்து என்னை வழி நடத்தப் போகின்றார். இந்த நாளுக்குள்ளாய் நான் பிரவேசித்திருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் என் தேவன் எனக்கு செய்து தரப்போகின்றார். எல்லா காரியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றபடியினாலே நான் அவருடைய துணையை கொண்டு, அவர் துணையாய் இருந்திராவிட்டால் மௌனத்தில் இறங்கியிருப்பேன். ஆனால் என் கர்த்தர் என்னோடு கூட துணையாய் இருக்கின்றபடியினாலே எல்லாவற்றையும் என்னாலே செய்ய முடியும். அதனால் இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அவருடைய துணையினாலே நாம் கடந்து போவோம். நாம் எல்லா காரியத்தையும் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.